தெரியுமா? 3 கண்களோடு பிறந்தார். சிவபெருமா பார்த்தாரு, உனக்கு 3 கண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பறித்து நெத்தியில வச்சாரு. வச்சவுடனே என்ன ஆச்சு அப்படின்னா குருதியாப்பட்டது வலிச்சு ரத்தம். அப்ப சிவபெருமா என்ன பண்றாரு அப்படின்னா திருநீரை எடுத்து நெத்தியில வச்சாரு. வச்சவுடனே குங்குமம் ஆச்சு. ஆனா பெண்கள் வந்து அன்றையில இருந்து குங்குமம் வைக்கணும் அப்படி நியமிக்கப்பட்டது. ஒரு பெண்ணு வந்து எத்தனை இடத்துல குங்குமம் வைக்கணும் தெரியுமா? முதல்ல எந்த வரலாறு குங்குமம் வைக்கணும் தெரியுமா? இந்த மோதிரவள தாங்க குங்குமம் வைக்கணும். என்ன காரணம் அப்படின்னா மகாலட்சுமியா பட்டவங்க இந்த மோதிரவள தான் வாசம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால மோதிரவள தான் குங்குமம் வைக்கணும். அதே நேரத்துல ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல குங்குமம் வைக்கணும் அப்படின்னா வகுட்டுல வைக்கணும். வகுட்டுல முதல்ல காதை போய் சரி பாரு. முதல்ல வகுட்டுல வைக்கணும். அதுக்கப்புறம் நெத்தியில வைக்கணும். அதுக்கப்புறம் நெத்திக்கு கீழே இந்த 2 புருவத்துக்கு இடையில இங்க வைக்கணும். அதுக்கப்புறம் கழுத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் மாங்கல்யத்துல வைக்கணும். இப்படி ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கணுங்க. இந்த வகுட்டுலயும் குங்குமம் வைக்கிறாங்க அப்படின்னா பிறந்த விடியது புகுந்த விடியது இந்த 2 வீடு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பெண்ணாப்பட்ட வகுடி எடுத்து இங்க குங்குமம் வைக்கிறாங்க. நெத்திலையும் குங்குமம் வைக்கிறாங்க அப்படின்னா ஆதிபராசக்தி பிறக்கையிலேயே 3 கண்களோடு பிறந்தார். சிவபெருமா உனக்கு 3 கண் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை பறித்து நெத்தியில வச்சாங்க. அதான் குங்குமம் வளர்ச்சி. ஆனா பெண்கள் வந்து இங்க குங்குமம் வைக்கிறாங்க. இந்த 2 புருவத்துக்கு இடையில இங்கேயும் குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு பெண்ணு வந்து பிறந்ததுல இருந்து இங்க குங்குமம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்ப யாராவது குங்குமம் வைக்கிறாங்களா? என்ன வைக்கிறாங்க? என்ன நிறத்துக்கு உடை அணிகிறார்களோ அதே நேரத்துக்கு பொட்டு. ஏன்னா நவீன நாகரிகமாக போயிடுச்சு. அதே நேரத்துல கழுத்துலயும் குங்குமம் வைக்கிறாங்க தெரியுமா? திருப்பார்கடலை கடைந்தார்கள். யார் யார் அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள். மந்திரகிரி அப்படிங்கிற ஒரு மலையை வந்து மத்தாக்கி வாசுகி அப்படிங்கிற பாம்பை வந்து கயிறாக்கி திருப்பார்கடலை கடைந்தார்கள். அப்ப என்னென்ன வந்துச்சு அப்படின்னா நிறைய பொருள் வந்துச்சு. கற்பகத்தரு, காமதேனு, உத்திரவஸ், அகலிகை, ஐராவதம், தன்வந்திரி, மகாலட்சுமி, அகடின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருள் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா விஷம் வந்துச்சு. ஆலாகால விஷம். நீ அதுல நூறுக்கப்புறம் ஆலாகால விஷம். இந்த விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து யாரை கொண்டு வர சொன்னாரு அப்படின்னா சுந்தரரை கொண்டு வர சொல்றாரு. சுந்தரர் கொண்டு வந்தாரு. சிவபெருமான் வாங்கி பருகினாரு. உடம்புல விஷம் கிட்ட என்ன ஆகும்? உயிர் போயிடும். அதனால சக்தியாப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானுடைய கழுத்தை பிடிச்சாங்க. அதனால திருநீலகண்டன் பேர் உண்டு. ஆனா ஆண்களுக்கு தொண்டையில முடித்து உண்டு, பெண்களுக்கு தொண்டையில முடித்து கிடையாது. இப்போ ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுங்க, உடனே வெளியில சொல்லிடுவாங்க. சொல்லல அப்படின்னா ஒரு தூக்கமே வராது. உடனே வெளியில சொல்லியே ஆகணும், இல்லைன்னா தலை வெடிச்சு போயிடும். அதே நேரத்துல ஒரு ஆணுகிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்க, வெளியிலே சொல்ல மாட்டாங்க. தலையே போனாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? என்ன காரணம் என்ன காரணம் கேட்கிறேன். பெண்களுக்கு தொண்டையில முடிச்சு கிடையாது, அதனால ரகசியம் தங்காது. அதனால பெண்கள் வந்து இங்க குங்குமம் வைக்கிறாங்க. மாங்கல்யத்திலேயும் குங்குமம் வைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் நீண்ட நாட்களாக உயிரோடு இருக்கணும், தன்னுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணாப்பட்டவன் மாங்கல்யத்துல குங்குமம் வைக்கிறாங்க. இப்படி ஒரு பெண்ணு வந்து 5 இடத்துல குங்குமம் வைக்கிறான் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதே நேரத்துல அந்த முத்து மாரியம்மனை